Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 23ஆம் தேதி நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நமக்கு ஓய்வு நாளாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக இந்த ஓய்வு நாளை நாம் எப்படி கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம்? சிந்தித்து செயல்படுவோம். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு தெல்ல தெளிவாக நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் படித்து பயன்பெற வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களுடைய பிரச்சனைகளை ஒவ்வொன்றும் தீர்த்து வைப்பார். அப்படியாக நீங்கள் அனைவரும் கிறிஸ்தவ பிள்ளைகளாக நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையை படித்து பயன்பெறுங்கள் என்று உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளில் கூட பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்கள். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். நாம் செயல்படுவது தயக்கத்தின் மேல் வெற்றியை தருகிறது. சரியான நேரம் வரட்டும் என காத்திருக்க வேண்டாம். சரியான சூழ்நிலைகளுக்காக காத்திருப்பதாலோ அல்லது விவரங்களை அதிகமாக ஆராய்வதாலோ தாமதிப்பது அறுவடையை தவிர விட வழிவகுக்கும். அறுவடையை தவிர விட வழிவகுக்கும். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 1 வாசித்து பாருங்கள், புரியும். நாம் விசுவாசத்துடன் செயல்பட வேண்டுமாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்துடன் செயல்படுங்கள். ஆபத்துகளை கண்டு முடங்கி போகாமல் அல்லது எல்லா சந்தேகங்களும் தீரும் வரை காத்திருக்காமல் இப்போது உங்களிடம் உள்ளதை கொண்டு செயல்படுவதுதான் ஞானமாகும். வாசித்து பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் அனைவரும் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, எங்களுக்கு ஞானத்தையும் தைரியத்தையும் தாரும். தாமதத்திற்கு காரணமான பயத்தை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அழைப்பு வரும்போதே விசுவாசத்துடனும் உடனடியாகவும் செயல்பட எங்களுக்கு நீ பலன் தாரும். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அதற்கு தகுந்த பலன் இரட்டிப்பாக நமக்கு கர்த்தர் கொடுப்பார். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்தில் துதித்து பாடுவோமாக. Amen.
இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையில் கடந்து செல்வோம். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். நீங்கள் வீட்டிற்கு போய் படித்து பயன்பெறுங்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இதை மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. அப்படியாக இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொடுப்பது மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 22-23 வாசித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 34-36 வாசித்து பாருங்கள். ஆவிக்குரிய பார்வையும் ஆரோக்கியமான கண்களும், ஆவிக்குரிய பார்வைகள், ஆரோக்கியமான கண்கள். இந்த கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. நம்முடைய கண்கள் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறதா? உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் தெளிவாக இருந்தால், உன்னுடைய பார்வை தெளிவாக இருந்தால் உன்னுடைய சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஏன் உன் சரீரம் இருளாயிருக்கும் என்றால், உன் கண் கெட்டதாயிருந்தால், உன் பார்வை தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். ஆனால் உன் பார்வை கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் அது இருட்டாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும் சிந்தித்து பாருங்கள். இதைதான் மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 22-23 வார்த்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. கிறிஸ்து தம்மை பின்பற்றுவோருக்கு இருதயத்தின் உருவ அர்த்தத்தை, அதாவது பொருளாசையானது எப்படி இருதயத்தை அடிமைப்படுத்துகிறது என்பதை ஆவிக்குரிய அர்த்தத்தில் வலியுறுத்தினார் கர்த்தர். இருதயத்தை போலவே கண்ணும் குறிப்பிடத்தக்க ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டுள்ளது. கண் என்பது ஒருவரின் ஆவிக்குரிய உணர்வு மற்றும் புரிதலுக்கான உருவமாகும். வேத வசனமானது பல இடங்களில் மனதின் மனப்பான்மையை குறிக்க கண்ணை பயன்படுத்துகிறது. கண் நேராக வெளிச்சத்தை பார்த்தால் சரீரம் போக வேண்டிய இடத்திற்கு சரியாக போய் சேரும். நமது ஆவிக்குரிய கண்கள் தெளிவாய் இருந்தால் நமது சரீரம் முழுவதும் அது வெளிச்சமாய் இருக்கும். தேவனுடைய வெளிச்சத்தால் பிரகாசிப்பதாய் இருக்கும். ஆண்டவருடைய வெளிச்சத்தினால் நம்முடைய கண்ணானது வெளிச்சமாய் பிரகாசமடையும். அப்படியாக கர்த்தருடைய பார்வையில் நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய பார்வையில் நாம் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில் நாம் வாழ்க்கையை நாம் நடந்து போக செல்ல வேண்டும். அப்படியாகத்தான் நமது வாழ்க்கையின் குறிக்கோள் பணம் சம்பாதிப்பது மற்றும் சுகபோகமாக வாழ்வது என்றால் நமக்குள்ளே இருள் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். பூமிக்குரிய பொக்கிஷங்கள் நிலையற்றவை. அவை நம்மை ஏமாற்றி அழிவுக்கே வழிவகுக்கிறது. ஆனால் நம் வாழ்வில் முக்கியமானது என்ன என்பதை நன்றாக ஆராய்ந்து பார்ப்பதும் மற்றும் நம் ஜீவியத்தை உறுதியான அடித்தளங்களில் கட்டி எழுப்புவதும் மிகவும் அவசியம்.
நமது நோக்கம் தேவனுக்கு ஊழியம் செய்வதும் அவரை மகிமைப்படுத்துவதுமே ஆகும். அப்படி என்றால் நம்மில் வெளிச்சம் வாசமாயிருக்கும். அந்த வெளிச்சமாக இருக்க வேண்டியது இருளாய் இருக்கும் என்றால் இருளே நம்மை ஆட்சி புரியும். அது முடிவை நிர்ணயிக்கும். இயேசு கிறிஸ்துவின் மீது நம் கண்களை பதிப்பது என்பது ஒரு உறுதியான அடித்தளத்தை உருவாக்குகிறது. இயேசுவே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 9 வாசித்து பாருங்கள். அதே போல 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வார்த்தையை வாசித்து பாருங்கள். கிறிஸ்து மட்டுமே ரட்சிப்பின் ஒளியாய் நமது ஜீவியத்தை ஒளி செய்ய முடியும். நமது கண் அல்லது நம்மளுடைய மனது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்கு பிரியமானதை செய்வதில் தெளிவாக கவனமாக நாம் செலுத்த வேண்டும். நம் கண்கள் கிறிஸ்துவின் மீது அர்ப்பணிப்புடன் விசுவாசத்தில் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். கிறிஸ்துவே நாம் வாழ்வதற்கான வழிகாட்டி. நாம் உண்மையிலேயே அன்பிலும் விசுவாசத்திலும் அவருக்கு நம்மை கொடுத்தால் நமது உடல் முழுவதும் ஒளியால் நிறைந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் பார்வையற்றவனுடைய ஆவிக்குரிய கண்களையும் திறந்து விடுகிறது. நம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கும் அந்த விசுவாசம் பார்வையற்றவனுடைய கண்களுக்கு அவனுடைய பார்வையில் ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்து இருக்கிறார். ஒரு குருடனான அவன் விசுவாசத்தினால், ஆண்டவருடைய விசுவாசத்தினால் அவன் ஊற்றிருக்கும் பொழுது, அவன் அந்த விசுவாசத்தினால் ஊர்ந்திருக்கும் பொழுது அவனுடைய பார்வை திறந்திருக்குமாம். ஏனென்றால் அவன் ஆண்டவரை முழு மனதோடு விசுவாசித்திருக்கின்றான். அந்த பார்வையற்றவன். அப்படியாக நாம் ஆவிக்குரிய கிறிஸ்துவர்களின் வாழ்வில், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட வாழ்வில் வாழ்வது அவசியம். இந்த உலகம் எந்த நிலையில் இருக்கிறது, அதில் நம் நிலை என்ன என்பதை ஆராய்ந்தறிந்து வாழ்வது அவசியம். ஆவிக்குரிய கண்ணோட்டம் உள்ளவன் அத்தனை காரியங்களையும் விசுவாசிக்க கண்களை கொண்டு பார்க்கும் தெளிவு உள்ளவனாயிருக்கிறான். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்குள் வெளிச்சத்தை கொண்டு வருகிறது, நம் மூலம் பிரகாசிக்கிறது. கிறிஸ்துவின் ஒளியை தாங்குபவர்களாக நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு அவருடைய அன்பையும் உண்மையும் பிரதிபலிக்கவும், ஆண்டவருடைய வார்த்தையை கிறிஸ்துவ பிள்ளைகள் மற்றவர்களோடு நாம் உறவாடும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் கொண்டு செல்லும் பொழுது அவரோடு நாம் அன்பையும் பிணைப்பையும் நாம் அவர்கள் சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். நமது சமூகத்தில் இருளை அகற்றவும் நாம் கிறிஸ்துவின் ஒளியால் செயல்பட வேண்டும். இதைதான் கர்த்தர் இந்த மத்தேயு, இந்த லூக்கில் நமக்கு வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் வாழ வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் வாழும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் என்று கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து அறிந்து நம் தேவைகளை செய்து கொடுப்பவர் அவர் ஒருவர் மாத்திரம், மனிதர்கள் அல்ல என்பதை இனி ஒரு நாட்களில் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். இனி ஒரு நாட்களில் நாம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய போஜனத்தில் பங்கு கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் முழு மனதோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அவளாக அப்படியாக ஞாயிற்றுக்கிழமை கடந்த நாளை, ஓய்வு நாளை நீங்கள் எத்தனை பேர் கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று இனி வரும் நாட்களில் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றியோடு நாம் அவரை காணிக்கைக்கு நாம் கடந்து செல்வோமாக. காணிக்கை பாடல்களை பாடி ஆண்டவரை துதிப்போம். உன்னோடு
இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வோமாக. வானக தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளமே உணவருந்திய பின் இக்கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றது. இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் ஆண்டவருடைய போஜனத்தில் ஒருமனப்பட்டு பகிர்ந்து கொள்வோமாக. கடைசியாக நாம் அவரை துதித்து பாடுவோமாக.
இப்பொழுது நாம் தலைவணங்கி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. பிதாவாகிய தேவனே, விசுவாசத்தின் ஈவுக்காகவும் பார்வையால் அல்ல விசுவாசத்தினாலே நடக்க முடியும் என்ற உறுதிக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உமது வழிகாட்டுதலை நம்பவும் உமது வாக்கு தத்தங்களில் எங்களை பலப்படுத்தவும் நீர் எப்போதும் எங்களுடன் இருந்து எங்களை வழிநடத்துகிறீர் என்பதை எங்களுக்கு நினைவூட்டவும் எங்களுக்கு உதவும். எங்கள் அடிகள் உம்மால் சீராக்கப்பட்டுள்ளன என்பதை அறிந்து நாங்கள் சமாதானத்தை காணட்டும். உன்னுடைய ஒளியில் நம்பிக்கையுடன் நடப்பதை நாங்கள் தெரிவு செய்கிறோம். ஆண்டவரே, ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், சீஷர்கள் மற்றும் அப்போஸ்தலர்களின் வாழ்க்கையில் நீர் செய்தது போல் எங்கள் ஆவிக்குரிய கண்களையும் எங்கள் இருதய கண்களையும் திறக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உன்னுடைய சத்தியத்தையும் எங்களை சுற்றியுள்ள ஆவிக்குரிய யதார்த்தங்களையும் பார்ப்பதிலிருந்து எங்களை தடுக்கும் எந்த செதில்களையும் திரைகளையும்
எந்த ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையையும் அகற்றுவீராக. அப்போஸ்தலர் நடபடியில் நீர் வாக்களித்தபடி இருளில் இருந்து வெளிச்சத்திற்கும் சாத்தானின் வல்லமையில் இருந்து தேவனிடத்திற்கும் எங்கள் கண்களை திருப்பும். ஆண்டவரே, காணப்படாதவை நித்தியமானவை, காணப்படுபவை அநித்தியமானவை என்பதை புரிந்து கொண்டு விசுவாச கண்ணாடியின் மூலம் உலகத்தை பார்க்க எங்களுக்கு உதவும். எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறந்திருப்பதை விசுவாசத்தினால் அறிவிக்கிறோம். இயேசுவின் வெளியேற பெற்றதும் வெற்றிகரமானதும் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசம் அடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.